सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे. வேதாந்தத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும்னாக்க 4 அதிகாரித்துவம் அவசியம். அது என்ன அப்படின்னாக்க விவேகம், நித்யாநித்திய வஸ்து விவேகம் வேணும். 2வது வைராகியம். வைராகியம்னா புத்திர தாராதிஷு கிரகேஷு வைராகியம். இவ 3 பேரையும் இருக்கிற வரைக்கும் வேதாந்தத்துக்குள்ள பிரவேசனம் வராது. அதனால ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னார். வைராகியத்தை பத்தி 22வது ஸ்லோகத்தில இருந்து 93வது ஸ்லோகம் வரைக்கும் 72 ஸ்லோகங்கள் வைராகியத்துக்காக எழுதினார். இந்த வைராகியத்துல எழுதும்போது நமக்கு வாழ்க்கையில எவ்வளவுதான் பயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, சோர பயம், பந்து பயம், ராஜ்ய பயம் இல்லையா, அப்புறம் க்ஷீண தன பயம், க்ஷீண பயம், க்ஷேத்திர பயம் எல்லாம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் பயம் 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 அப்படின்றது வரதுக்கு காரணம் என்ன? எல்லாம் இந்த பணம் தான். பணம் இருந்தது ஆனால் பயமானது எங்க வரி போட்டு பிடிக்கிடுவானோன்ற பயம், அரசர்கள்டேந்து பயம், திருடர்கள்டேந்து பயம், கவனக்குறைவினால பயம், பங்காளிகள் கேட்டு விடுவாரோன்னு பயம் இல்லையா, எல்லாம் பணத்தை சுத்தியே தான் பயம் போடுறது. ஆகையினால இந்த பணம் நமக்கு பாஷாணம் அப்படின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். பணத்தை எப்படி இருக்கு இந்த பணமானது? பணம் கிடைக்கலன்னா துக்கம் இருக்கு. சரி, கிடைச்ச பணமானது செலவாயிடுச்சுன்னா துக்கம் டபுள் ஆறுது. அதுவும் அனாவசியமா கெட்ட செலவு அப்படின்னாக்க ட்ரிபிள் ஆறுது. அதனால இப்ப ஒரு தொந்தரவோட போயிடும். பணம் இல்லைன்ற ஒரு கவலை தான் இல்லையா. பணம் இருக்கிறவனுக்கு 1000 கவலையானது வந்துவிடும். ஆகினால இதை யாரு புரிந்து கொள்கிறானோ அவன் தான் இல்லையா. அவர் என்ன ஆச்சாரியார் சொன்னார்? அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேஷ சத்தியம் புத்திராதபி தனபாஜாம் பீதிகி சர்வத்ரைஷா விஹிதா ரீதிகி. டெய்லி ஒரு தடவை டெய்லி காத்தால இருந்து ஒண்ணு அர்த்தம் அனர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். பணம் வந்துருச்சுனாக்கா நம்ம போறோம் இல்லையா. அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறேன், நமக்கு ஒரு ப்ரமோஷன் வருது, துட்டு அறிவு காலி. இவனுடைய வீட்டு லைஃப் அவனுக்கு படிப்புல இருந்து போயிடறான், அவன் வேதாந்தத்துல இருந்து தள்ளி போறான்ற அர்த்தம். பணம் வர வர வேதாந்தத்துக்கும் இவனுக்குமான டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஆகையினால பணத்தை அனர்த்தம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தம் அனர்த்தம் பாவைய நித்தியம், இது சதா சர்வ காலமும் உங்க மனசுல இருந்து கொண்டே இருக்கணும். பாவைய நித்தியம். நாஸ்தி ததா சுக ததா, அதுல இருந்து நாஸ்தி தத சுக லேஷா சத்தியம், அதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. பணத்தினால வரக்கூடிய ஆனந்தம் உண்மையான ஆனந்தமே இல்லை. புத்திராதபி தனபாஜாம் பீதிகி, சொந்த புள்ள கூட அப்பா பணம் வந்துட்டேனால் வீட்டுல தகராறு வரும், பாகப்பிரிவினை தகராறு வரும், எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆச்சாரியார். இடத்துல ஒரு ட்விஸ்ட், அப்படி எல்லாம் இல்ல சார், எங்காத்துல நான் அப்படி என் பையனை புள்ளையும் வளர்க்கல அப்படின்னு. இந்த மாதிரிதான் எல்லாரும் ஏமாந்து போறீங்க. எல்லாரும் சர்வத்திர ஏஷா விஹிதா, இது நீங்களோ நானும் மாற்றவே முடியாது. சர்வத்திரன்ற வார்த்தையை போட்டார். சர்வத்திர ஏஷா ரீதி, இதுதான் உண்மை, இதுதான் நடந்து ஆகும். நீங்க எல்லாம் இப்போ ஏமாந்து போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு ராஜாது. இப்படி அர்த்தம் அனர்த்தம் அப்படின்ற விஷயத்தை சொன்னார். அதற்கு பிறகு இதை அறிந்தவன், விவேகம் இருக்கக்கூடிய புத்திசாலி, பணத்துக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்க மாட்டான். இருக்கிற பணம் போதும் அப்படின்னு கண்டென்ட்மெண்ட். எனக்கு ஒரு ரூம் இருந்தா போதுமே, எனக்கு என்னத்துக்கு பகட்டு 2வது ரூம் வேணும், எது எனக்கு தேவையில்லையா. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், என்னைக்கோ ஒரு ரிலேட்டிவ் வரதுக்காக நான் ஒரு லிட்டர் கொடுப்பேன். எனக்கு வேண்டியது என்ன, 3 அடிக்கு 4 அடி நல்லா இருந்தா போதும். ஒய்ஃப் இருக்காளா, அவளுக்கு ஒரு 3 அடிக்கு 4 அடி, இதுக்கு மேல என்ன ஆசை பண்ணோன்ற அந்த கண்டென்ட்மெண்ட் இல்லைன்னாக்க அவனுக்கு வாழ்க்கப்படுது. இதை புரிந்து கொண்டவனுக்கு இல்லையா. அது முதல்ல இல்ல, நல்ல கல்வி, எப்ப பார்த்தாலும் படிக்கிறோம், ஜபம் பண்றோம், பூஜை பண்றோம், இப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்.
இப்படி இந்த வசு தானு போக விபவைகி இப்படி பூலகத்துல அமைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சுந்தரம் மந்திரம் இல்லையா, சம்பத்தோட கூடின வீடு இருக்கு. இது போதுமே. இதை புரிந்து கொண்டு சர்வம் நஸ்வரம், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் மாறக்கூடியது, நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது என்ற சுதி வாக்கியதிகி யுக்திதிகி, சுதியில சொல்லக்கூடியதான வாக்கியங்களை எல்லாம் மனதில் நன்கு அறிந்து கொண்டு யாரு தன்யஸ்யந்தி, யாரவர்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வாழறார்களோ அவர்களுக்குத்தான் சுகம். அபரேத்து சுகம் இது துக்கார்ணவே பிராமியதி. மிச்சவர்கள்லாம் எதையோ வீடு வாங்குறதையும் கார் வாங்குறதையும் சுகம் நினைச்சுட்டு போய் கீழே விழுந்து தன்னுடைய வாழ்க்கையில குருடன் எப்படி நடந்து போகும்போது பாழுங்கணத்துல விழுந்தானோ அப்படி இந்த வாழ்க்கையை அவர்கள் அழித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி போன தடவை கடைசியா 86வது ஸ்லோகத்தை பார்த்தோம். ஏஷாம் ஆஷா நிராஷா சியாத் தாரா பதி தனாதிஷு. யாருக்கு தாரா பதி தனம், மனைவி பிள்ளை பணம் இதுல எல்லாம் ஆசை ஒரு அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர ஓவர் அட்டாச்மெண்ட் எல்லாம் கூடாது. நிராஷா ஆஷா தேஷாம் மோக்ஷாபிமுகி மதிஹி, அவர்களுக்கு மோட்சத்தை போகணும் அப்படின்ற எண்ணமே வராது. ஆகையினால் மோட்சாத்தியா இருக்கக்கூடியவன் இதைகளை எல்லாம் நீக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் சித்தியதி, மோட்ச மார்க்கமானது சித்தியம். இந்த மோட்சம்ன்றது என்ன? அதுதான் ஸ்ரீநகர் அப்படின்னு பேரு. ஸ்ரீநகரம் மோட்ச சாம்ராஜ்யம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இன்னொரு தடவை அம்மாவனுடைய வயிற்றுல பிறக்க கூடாது, இந்த மாதிரி அசடித்தனமா உலகத்துல நம்ம மாட்டிட்டு அல்லல் படக்கூடாது, அப்படி போய் குந்திட்டு போய் அம்மாவனுடைய வயிற்றுல போய் பிறக்க கூடாது. இப்படி அந்த எல்லாம் எத்தனை கஷ்டம் இல்லையா. அந்த அம்மா சாப்பிடுற சாப்பாடு இவ்வளவு குத்துமா, அந்த குழந்தைய குத்தும். அதுக்கப்புறம் அந்த இடமே இல்ல அங்க. இந்த பக்கம் போனா எலும்பிடிக்கும், அந்த பக்கம் எலும்பிடிக்கும். அம்மா திரும்பி படுத்தான்னா குழந்தைய உள்ள தாக்கும், வெளியிலயும் சொல்ல முடியாது, எப்படா வெளில வருவோன்னு பதிக்கிறது. அப்ப நினைக்குமா அந்த குழந்தை, ஐயோ நான் எப்பேற்பட்ட பாவம் பண்ணேன், இப்படி இந்த உலகத்துல பிறக்க போறேன்னு, எப்படா வெளியில வருவேன் அப்படின்னு விசேஷமாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்ல. ஆனா லோகத்துல இருக்கவெல்லாம் குழந்தை பிறக்கிறதுன்றது ஏதோ ஹாப்பி அக்கேஷன் நினைச்சிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு என்ன குழந்தை பிறக்கிறதுன்னு அவ்வளவு பாபிஷ்டன் இதுதான் உண்மை. இதை யார் அறிந்திருக்கானோ அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் நான் இந்த சம்சாரத்துல ஈடுபடக்கூடாது, அம்மா வயிற்றுக்கு போகக்கூடாது, எனக்கு வேண்டியது ஞானத்தினால முக்தி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த முக்தின்ற சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, மோட்ச சாம்ராஜ்யம், அதுக்கு பேர் ஸ்ரீநகரம்னு பேரு. அதுதான் உண்மையான மோட்சலட்சுமியினுடைய நகரம். அதுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அது அவ்வளவு ஈஸியா அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. முக்தி ஸ்ரீநகரஸ்ய துர்ஜயதரம் துவாரம் யதஸ்யாதிமம் தஸ்ய த்வே அரரேதனம் சயுவதி தாப்யாம் பினத்தம் திருடம் காமாச்சார்கலாத அர்கல தாருணா பலவதா துவாரம் ததேதத்ரயம் தீரோ யஸ்து தினத்தி சோர்ஹதி சுகம் போக்தும் விமுக்தி ஸ்ரீயஹ. முக்தி ஸ்ரீநகரஸ்ய மோட்சலட்சுமி நகரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத போகணும்னா எல்லாராலையும் முடியாது. 99.99999% இந்த போகத்துல இருந்து இந்த விஷயம் தெரியாமையே செத்து போகிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, மோட்சன்றது ஒண்ணு இருக்கு, வேதாந்தம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு கூட தெரியாம எல்லாரும் செத்து போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல யாரோ ஒருத்தன் தான் அதுக்கு வர வேண்டும். மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே, யாரோ ஒருத்தன் தான் அந்த சித்தி வேணும்னு ட்ரை பண்றான். எததாமபி சித்தானாம், அப்படி ட்ரை பண்றவர்கள்ல கூட கஷ்டித் மாம்பேத்தி, யாரோ ஒருத்தன் தான் என்னை புரிந்து கொள்கிறான் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மோட்சத்தை பற்றி யாரோ ஒருத்தன் தான். பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யந்தே அப்படின்னு வேற சொல்றாரு. ஜென்மங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகுதான் கடைசி ஜென்மத்துலதான் அவனுக்கு இந்த வேதாந்தத்துக்குள்ள வரணும் அப்படின்றதான ஒரு விஷயமே நடக்கிறது அப்படின்னு சொல்றதுனால அது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எத்தனையோ ஜென்மம் நமக்கு தெரியாதே இல்லையா. ஆகையினால
அந்த லோகமான அந்த மோட்சன்றது எப்படி இருக்கு, அந்த மோட்ச ராஜ்யமானது, மோட்சம் எனக்கூடிய ஸ்ரீநகரம் எப்படி இருக்கு, முக்தி ஸ்ரீநகரம்ன்றது எப்படி இருக்கு, துர்ஜயதரம் இல்லையா, அது வெரி 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 டிஃபிகல்ட் டு அச்சீவ் இல்லையா, அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, எது அஸ்ய ஆதிமம் துவாரம், இது உள்ள போகணும்னாக்க இதுக்கு ஒரு வாசல் இருக்கு சார். இந்த மோட்சத்துக்குள்ள போகணும்னாக்க ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல்ல எப்படி தெரியுமா இருக்கு, தஸ்ய ஸ்வே அரரே, ரெண்டு இருக்கு, ரெண்டு கதவு இருக்கு. அரரே அப்படின்னா ரொம்ப பலமான கதவு, ரெண்டு திறக்கவே முடியாது. அந்த ரெண்டு கதவுல அது மூடி இருக்கு, அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை மூடிட்டு இருக்கு. அந்த ரெண்டு கதவு என்ன தெரியுமா இல்லையா, ஒண்ணு பணம் ஒண்ணு பெண்ணு, இந்த ரெண்டு கதவும் அங்க இருக்கு. அந்த கதவை தள்ளிட்டு போய் எப்படியாவது தப்பிச்சுன்னு போலான்னாக்க அந்த கதவை விடமாட்டேங்கிறது, உள்ள விடாம திருப்பி திருப்பி உனக்கு ஆசை காமிச்சுட்டே இருக்கு. அதுவும் இல்லாம அதுல ஒரு தாப்பாள் அர்கலா அப்படின்னு பேரு. அர்கலா அப்படின்னாக்க ஒரு கட்டை. அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதை மூடிட்ட உடனே அந்த ரெண்டு இது இருக்கும், அது உள்ள இந்த கட்டையை வச்சிடுவா. இந்த கட்டையை வச்சுட்டான்னாக்க அந்த கதவை திறக்க முடியாது. இப்பதான லாக் சிஸ்டம் எல்லாம் வந்து லாக்குக்கெல்லாம் முன்னாடி அது உள்ள இருக்கிறவா என்ன பண்ணுவா, அந்த கதவை இழுத்து வந்தோடனே ரெண்டு ஒன்றும் ஒரு கட்டை ஒண்ணு வச்சிருப்பா, அந்த கட்டையை உள்ள போட்டுடுவா கிராமாந்தரத்துல. இப்படி கேட்டா அந்த கட்டைக்கு பேரு அர்கலா அப்படின்னு பேரு. இந்த அர்கலா இருக்கும், அந்த தாப்பால் கட்டை அப்படின்னு சொல்லு. இது என்ன, இதுதான் ஆசை, தனம் ஸ்ரீ ஆசை, இது மூணு ஒன்னா ஆயிடுதா. இப்ப நீங்க அதை தட்டிட்டு எப்படி உள்ள போறது, ரொம்ப கஷ்டம், உள்ளேயே விடமாட்டா. எல்லாம் நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்ச லட்சுமி ஆனவன் உள்ள உட்கார்ந்து கதவை நல்லா போட்டு இதை நீங்க உடைச்சுக்கிட்டு தான் வரணும். எதை உடைக்கணும், இந்த பணத்தாசையை உடைக்க வேண்டும், ஸ்திரீ ஆசையை உடைக்க வேண்டும். அந்த அதுல காமம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வேற அங்க அதையும் சேர்த்து உடைக்கணும். இது மூணுத்தையும் தள்ளிட்டுன்னா உள்ள போக வேண்டி இருக்கு அந்த மோட்சத்துக்குள்ள. தஸ்யத்வே அரரே, அரரேனா ரெண்டு கதவு. தனம் ச யுவதீச்ச, ஒண்ணு ஒரு கதவு அதுல பைசா, இன்னொரு கணம் பெண்ணு, பெண்ணாசை. தாபியாம் பினத்தம், அதுல நன்னா அப்படி டைட் ரெண்டும் கரெக்டா அவன் என்ன அழகா பண்ணிருக்கான்றீங்க அந்த கார்பெண்டர். அப்படி ரெண்டும் அப்படி சேர்த்தாலே தள்ளுறதே கஷ்டம். அத மாதிரி பினத்தம் நன்னாக பவுண்டு கட்டப்பட்டு இருக்கிறது பினத்தம். அது எப்படி இருக்கு, திருடம், திருடமாக அப்படி பண்ணிவிட்டான். அது பண்ணதோட நிறுத்தினா பரவாயில்ல. காமாக்கியா அர்கலா, காமம் ஆசைன்னு ஒரு அர்கலை. அந்த அர்கலை என்ன தெரியுமா, தாருணா பலவதா, ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டையை வேற அங்க போட்டு. இப்ப பாருங்க அந்த நுழையிறது எவ்வளவு கஷ்டம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண, துவாரம் ததேத திரயம், இந்த மூணு நாளைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த தனம், பெண்ணாசை, காமம், இது மூணு ஒருத்தனை ரொம்ப படுத்து. அதுல தீரஹா, யாரோ ஒருத்தன் தீரம் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாத்தையும் புரிந்து கொண்டு யஹா துபினத்தி, இல்ல யார் இதை உடைச்சிட்டு யார் போகக்கூடிய அர்ஹனாக இருக்கிறானோ அவன் சஹா அர்ஹதி சுகம் போக்தும், அவனுக்குத்தான் உண்மையான இந்த மோட்ச சுகத்தை அனுபவிக்க முடியும். விமுக்தி ஸ்ரேயா, அவனுக்குத்தான் இந்த விமுக்தி ஸ்ரேய மோட்சலட்சுமியினுடைய சுகத்தை அவன்தான் விமுக்த ஸ்ரீயா சுகம் சாயேவ போக்தம் அர்ஹதி, அவனுக்குதான் இந்த விவேக வைராக்கிய சம்பன்னனாக யார் இருக்கிறானோ அந்த சன்னியாசிக்குத்தான் இந்த மோட்சலட்சுமியை அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். முக்தி ஸ்ரீநகரஸ்ய துர்ஜயதரம் பாரம் யதத்யாதிமம் தஸ்யத்வே அரரே தனம் சயுவதி தாப்யாம் பினத்தம் திருடம் காமாக்கியா அர்கல தாருணா பலவதா துவாரம் ததேதத்ரயம் தீரோ யஸ்து பினத்தி சோர்ஹதி சுகம் போக்தும் விமுக்தி ஸ்ரீயா. என்ன அருமையான ஸ்லோகம் பாருங்க. விமுக்தி ஸ்ரீயா, மோட்சலட்சுமியினுடைய சுகம் போக்தும் சயேவ அர்ஹதி, அவனுக்குத்தான் இந்த ஞான வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் பக்தி, ஸ்ரத்த, ஞானம், வைராக்கியம் இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவனால்தான் இந்த மோட்சலட்சுமியை அனுபவிக்க முடியும்
அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்படி முடிச்சுட்டு வர்றார். 22ல ஆரம்பிச்சார் வைராக்கியத்தை பத்தி திட்டிண்டே வந்தார். அப்படி சொல்லி இப்ப போய் எண்டுக்கு எழுந்து வந்துருக்கார். ஆரூடஸ்ய விவேகாஸ்வம் தீவிர வைராக்கிய கஜ்ஜினஹ திதிக்ஷாவர்ம யுக்தஸ்ய பிரதியோகி ந திருஷ்யதே. ஆரூடஸ்ய விவேகாஸ்வம். விவேகம் விவேகம் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப முக்கியம். அறிவில்லாதவர்களுக்கு வேதாந்தம் கிடையாதுன்னு முதல்லயே சொல்லிட்டோம். அதன் சென்று கொஞ்சம் முட்டாளா இருக்கிறவங்க எல்லாம் வேதாந்தம் வரவே வராது. இன்னும் அடுத்த ஜென்மாதான் அவளுடைய பண்ணிட்டு வரணும். இவனுக்குதான் ஊகா போக குஷலனாக இருக்கணும். எதை சொன்னா புரிஞ்சுக்கணும், எதை தள்ளணும் அப்படின்றது. உலகத்துல எல்லாரும் பேசுறதெல்லாம் ஒத்துக்கிட்டான் பாருங்க. அந்த புத்தகத்துல இப்படி போட்டுருக்கு சார், அதுதான் சார் கரெக்ட், டாக்டரே சொல்லிட்டான் சார், அதுதான் சார் கரெக்ட். இவர்களுக்கெல்லாம் எதை புடிச்சுக்கணும், எதை தள்ளணும்ன்ற விவேகம் இல்லை. இதெல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். எதை தள்ளணும், எதை இந்த ஒரு விஷயம் மாத்திரம்தான் இவங்கிட்ட எடுத்துக்கணும், பாக்கி விஷயங்களை இவன் சொல்றது நம்ம கேட்கணுமான்ற ஒரு புத்தி இருக்கணும். இந்த பாண்டித்யம் இருக்கணும். இந்த ஊகாபோஷன் விவேகம்னு பேரு. அதுக்குதான் விவேகம். எதை எடுத்துக்கணும், எதை தள்ளணுமோ அதை தள்ளணும். இப்படி பிரிச்சு பகுத்து அறியக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதுதான் விவேகம் அப்படின்னு பேரு. இந்த விவேகம் என்ற ஒரு அஸ்வம். அஸ்வம்னா என்ன? ஒரு குதிரை இருக்கு. விவேகம்ன்ற குதிரையில ஏறிட்டான். ஆரூடஸ்ய விவேகம் என்ற குதிரை. அஸ்வம் அப்படின்னாக்க குதிரை, துரகம் அப்படின்னு அர்த்தம். இதே தேவர்களுடைய குதிரையா இருந்ததுனாக்க அதுக்கு ஹயம் அப்படின்னு பேரு இல்லையா, அப்படின்லாம் சொல்லியிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி இப்ப கந்தர்வர்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய குதிரைக்கு பேர் வாஜி. வாஜேபீர் வாஜினிபதி அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த சான்னாயம் அப்படின்னு யாகங்கள்லாம் ஒண்ணு இருக்கு. அந்த சூடா கொதிக்கிற பால்ல கொஞ்சோண்டு தயிரை கலந்து அவன் என்ன பண்ணுவான், அதை பண்ணிட்டு அதுல ஒரு போர்ஷன் தண்ணியா இருக்கும், ஒரு போர்ஷன் இதுவா இருக்கும். ஒரு போர்ஷன் எதுவோ அந்த தண்ணியா இருக்கக்கூடிய போர்ஷன் வாஜினாம் இல்லையா, வாஜிக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்றது இல்லையா. அப்படி தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு வாஜி, அருவா, ஹயம், துரகம் எல்லாம் அஸ்வத்தினுடைய பேர். இங்க சாதாரணமா அஸ்வம் எடுத்துக்கிறோம். விவேகாஸ்வம் ஆரூடஸ்ய விவேகம்ன்ற குதிரையில ஏறிக்கொண்டு என்ன பண்ணோம், தீவிர வைராக்கிய கஜ்ஜினஹா இல்லையா. வைராக்கியன்ற வாழ் ரொம்ப முக்கியம். யார் எது வந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அசட்டுத்தனமா பிராண்ட போய் வாங்கணும்னு நினைக்கிற புத்தி இருக்கக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனுக்கு என்ன ஏமாத்துறானு, அவன் சொல்றான அந்த பிராண்ட போய் நான் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. அதை போய் ஆசைப்பட்டுட்டு அவன் சொல்றானேன்னு அதை போய் வாங்கிதான். விவேகம் வேண்டாம், யோசிச்சு அவன் நம்மளை ஏமாத்தலாம், அவன் ஃப்ரீயாவா கொடுப்பான், ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான்னா அங்க போய் ஒரு கண்ணாடி வாங்கினா இன்னொரு கண்ணாடி ஃப்ரீனா அங்க போய் பார்த்தா ஒரு கண்ணாடி 25,000 ரூபாய் ஆகிட்டாங்க. இந்த கண்ணாடி வேணாம், பக்கத்து கடையில போய் நீங்க வாங்கினா 8,000 ரூபாய்க்கு 2 கம்பெனி 2 கண்ணாடி வாங்கிட்டு வரலாம். அவன் எப்படி ஏமாத்தினான் பாருங்க. இதெல்லாம் இந்த விவேகம் வேணும் இல்லையா. இதுதான் இந்த விவேகம். தீவிர அந்த விவேகமானது இருக்கணும். அது மட்டும் இல்ல, வைராக்கியம் இருக்கணும். அது மேல ஆசை இருக்கக்கூடாது. அந்த பிராண்ட் மேல எல்லாம் ஆசை இருக்கு. எது தேவையோ அதுதான் வாங்கணும். தேவையில்லாத பிராண்டை எதுக்கு வாங்குறது? அதுக்கு வைராக்கியம் அவசியம். இங்க வேதாந்தத்துக்கு என்னன்னா, இதுக்கே இந்த வைராக்கியம் அவசியம்னா வேதாந்தம்னா தீவிர வைராக்கியம் பண்ணணும். தீவிர வைராக்கியம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, இந்த குடும்பத்து மேல எப்படி ஒரு செருப்பு வரணும்ன்றதுக்கு வேதாந்த சாரத்துல அவர் சதானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, குடுமையில நெருப்பு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவ நீ, ஓடி போய் பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துல எப்படி குதிப்பியோ அந்த மாதிரி இந்த குடும்பத்தை விட்டுட்டு நேர வேதாந்தத்தை படத்துக்கு வந்து சன்னியாசம் எடுத்துக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் மோட்சமானது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. எது சும்மா நானும் வேதாந்தம் படிக்கிறேன்னு படிக்க முடியாது. வைராக்கியம் வரணும். வைராக்கிய சம்பன்னனா இருக்கக்கூடிய, அதனாலதான் சன்னியாசத்தை எடுத்துட்டு படிக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அப்பதானே வரும். இதை விட்டான்னாக்க இவளுக்கு திருப்பி பேராசை காமம் இதுல வந்துடும் வீட்டுல இருக்கிறவனுக்கு. ஆகையினால்தான் இந்த வெள்ள வேஷ்டிக்காரன்னு அவெல்லாம் கிண்டல் பண்றா. வெள்ள வேஷ்டிக்காரனுக்கு வைராக்கியம் எல்லாம் வராது, வாயில தான் பேசுவாங்க. அதனால சன்னியாசத்தை எடுக்கணும். அந்த சன்னியாசம் எப்படி எடுக்கணும்? இட் ஷுட் ஹேப்பன். அவன் எடுக்கக்கூடாது. அவன் எடுத்துட்டா அங்க போய் வருத்தப்படுவான். ஐயோ நான் ஆத்துல இருந்தா வாய்ப்பு எனக்கு ரசமாவது வச்சு கொடுத்துருப்பா, இப்படி ஜுரமே இருந்திருக்க அப்படின்னு நினைச்சான்னாக்கா அந்த சன்னியாசம் போச்சு இல்லையா. அதுக்கு அவன் வெள்ள வேஷ்டியாவே இருந்திருக்கலாம்னு ஆயிடும். ஆகையினால
தீவிர வைராக்கிய சம்பன்னனாக இருக்கணும். அதுதான் ஆச்சாரியார் எதிர்பார்க்கிறார். சன்னியாச லட்சணம் என்ன? தீவிர வைராக்கியம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். விவேகாஸ்வம் ஆரூடஸ்ய, விவேகம் எனக்கூடிய குதிரையில ஏறி தீவிர வைராக்கியம் என்ற வாள் இருக்க, அந்த வாள் இருக்கணும். அந்த வாள் நல்ல கூரா இருந்தாதான் எல்லாத்தையும் வெட்டணும். ஏன்னா அவங்க வேண்டியவர்கள் எல்லாம் வெட்டாங்க. நீங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் வெட்டிட்டு தான் நீங்க சன்னியாசம் வரணும் நீங்க, இல்லையா? இவர்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு. அஸ்வத்தமேவம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னாரு. இந்த அசங்கம்ன்ற ஒரு சித்த யாரோடையும் அட்டாச்மெண்ட் கிடையாது. யார பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், ஆத்துக்கார யாரு இருக்கட்டும், வேண்டாம், எல்லாரு கையிலும் அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். யாருடைய பிரிவும் என்னை பாதிக்க கூடாது. அதுக்கு பேர் தான் அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மேல ஆசையா இருக்காருனாக்கா அவர் செத்து போயிட்டா ஐயோ என்னால இயங்கவே முடியாது, அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லிட்டான்னா அவன் அட்டாச்டு, அவன் அவ்வளவுதான் விவேகம் இல்லாதவன். இவன ரைட், ஷி வாஸ் குட், ஷி வாஸ் நைஸ், இப்ப இல்ல ஓகே அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அதுதான் அசங்கமா வாழணும். அந்த கத்தி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஆத்துல இருக்கும் பொழுதே அந்த அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தான் எல்லார் கையிலையும், யார் கையிலையும் அந்த ஓவர் அட்டாச்மெண்ட் கூடாது. இப்படி இருக்கக்கூடிய கட்கம் வாழ், அதுக்குதான் சொன்னாரு. குதிரை விவேகன்ற குதிரையில ஏறி வைராக்கியம், தீவிர வைராக்கியன்ற வாளை வைத்துக் கொண்டு, அப்புறம் அவனுக்கு என்ன தெரியுமா? கவசம், திதிக்ஷா, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. எல்லாரும் மனிதர்கள் டிஃபரெண்டாகத்தான் இருப்பாங்க. அவர் அப்படிதான் இருப்பார். நம்ம ஆத்துல போனா, வாட்டுக்கு போனோம், ஒரு குடிசைக்கு போனோம், தங்க வேண்டிய நெசசிட்டி வந்ததா, ஜம்முன்னு அங்கேயே படுத்து தூங்கறதுக்கு இருக்கணும். ஒருத்தர் மாளிகைக்கு போறீங்களா, அங்கேயும் உங்களுக்கு தூங்க தெரியணும். எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். இரிட்டேஷன்றதே வரக்கூடாது. எல்லாரையும் அக்செப்ட் பண்ணணும், இல்லையா? சீதமா இப்படிதான் இருக்கும், மழை காலம்னா அப்படிதான் இருக்கும். மழையை திட்டலாமோ? வருண பகவான போய் திட்டலாமோ? வெயில்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியுமா தெரியாதா? மே மாசம்னாக்கா அப்படிதான் அக்னிக்கு நட்சத்திரம் வரும், அவை சூரியனை திட்டுறதா? இல்லையா? சீதம், உஷ்ணம், சுகம், துக்கம், இங்க போய் இதெல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துட்டே வரணும். ரொம்ப பொறுமையா இருக்கணும். நல்லா திட்டினா கூட, அவரு பகவத்கீதையில நம்மளுக்கு யாராவது அடிச்சாருன்னா கூட உனக்கு டெஸ்ட் பண்ணி பாரு, திருப்பி அடிக்கிற புத்தி உனக்கு வந்துருச்சுன்னா உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. அவனுக்கு ஏதோ உன் உடம்பு அடிக்கிறதுனால அவனுக்கு ஏதோ சந்தோஷம் இருக்குன்னு அந்த மடையன் தான் அடிச்சுட்டு போனா திருப்பி நீ அடிப்பியா? அவன் என்ன ஃபூல்னு சொல்லிட்டானா திருப்பி என்ன நீ என்ன கொஞ்சம் ஒரு பெரிய ரெவலேஷன், கரெக்டா தானே சொன்னான், நான் போயிட்டேன் தானே, கரெக்டா தான் சொல்லி திட்டிட்டு போனான்னு நினைக்கிற பாவம் வரணும். அவனை சும்மா நீ மிரட்டுறதுக்கு வேணா நீ திருப்பி மிரட்டலாம், ஆனா உள்ளுக்குள்ள யார் மேலேயும் கோபம் வரக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். திதிக்ஷா ரொம்ப முக்கியமான ஒரு, இதை பத்தி இன்னும் நிறைய சொல்ல போறார் திதிக்ஷாவை பத்தி. இப்போதைக்கு அவர் திதிக்ஷா என்பதுதான் வருமா. வருமானா என்ன அப்படின்னா கவச்சம். இது ஒரு கவசம். விவேகம்ன்ற ஒரு அஸ்வத்துல ஏறிண்டு, வைராக்கியம்ன்ற ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு, பொறுமைன்ற கவச்சத்தோட இருக்கக்கூடியவனுக்கு யாராவது எதிராளின்னு ஒருத்தன் வர முடியுமா? நீங்க சொன்னீங்க என்ன பைத்தியம் திட்டினீங்க, என்ன லூசுன்னு சொன்னீங்க, ஃபூலுன்னு சொன்னீங்க, நான் தான் ஒத்துட்டேன், கரெக்டா என்கிட்ட இருக்க. அதான் உங்களுக்கு வேணா சரியா, நீங்க சொல்றது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் எனக்கு இருக்குன்றது எனக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைச்சுட்டேன்னு வச்சீங்க, என்னை யார் எதிர்க்க முடியும்? Nobody is for to me. அதனால பிரதியோகி ந திருஷ்யத்தை, இப்படிப்பட்ட ஆளுக்கு எதிரின்றதே கிடையாதுயா. இவன் தான் ஜம்முன்னு இருக்கான, விவேகம் இருக்கு அவனுக்கு, புரிஞ்சுக்கிறான், அவனுக்கு வைராக்கியம் இருக்கு, பொறுமை இருக்கு. இந்த மூணுத்தையும் வச்சுட்டான்னாக்கா அது என்ன கதவா வேணா, அது தனம் கதவா இருக்கட்டும், ஸ்ரீ கதவா இருக்கட்டும், காமம்ன்ற அர்கலாவா இருக்கட்டும், எதுவும் எனக்கு ஒண்ணு இல்ல, நான் போனேன்னா அது தானா திறந்துரும். விவேகம்ன்ற ஒரு குதிரையில ஏறி தீவிர வைராக்கியன்ற வாளை வைத்துக் கொண்டு பொறுமைன்ற கவச்சத்தை உடம்புல போட்டுன்றவனுக்கு எதிராளின்றதே காண முடியாது. அவனால இந்த உலக விஷயங்கள்னால அவன் பாதிக்கப்படுவதே இல்லை. உலகம் இப்படிதான் இருக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சரி, அவருக்கு இருக்கு, அவர் வெறுப்பு மனுஷன், அவருக்கு என்ன திட்டினாதான் அவருக்கு சந்தோஷம், போய் என்ன திட்டிட்டு போறாரு போ சந்தோஷமா அப்படின்னு நினைச்சான்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ண போறாரு? எனக்கு ஒண்ணு, நான் அவர் சொன்னதெல்லாம் நினைச்சிருந்தாதான், அவர் திட்டிட்டு மறந்துட்டு போயிட்டாரு. நான் அவர் திட்டின வார்த்தையெல்லாம் நான் வச்சுட்டு இருப்பேன். ஐயோ 1973 என்ன பார்த்து அப்படி சொன்னாரு அப்படின்னு 50 வருஷம் 60 வருஷமா அதை கட்டி காக்க இது பாருங்க, அந்த கார்பேஜ் நான் ஏன் என் தலையில வச்சுக்கலாம், அப்பவே மறந்துடணும். அதான் இல்லையா? அதான் திதிக்ஷா அப்படின்ட்டாரு. ஆரூடஸ்ய விவேகாஸ்வம்
தீவிர வைராஜ்ய கர்ஜினஹ திதீச்சாவர்மயுக்தஸ்ய பிரதியோகி ந திருஷ்யதே. 91வது ஸ்லோகம். விவேகஜாம் தீவிர விரக்திமேவ முக்தேர் நிதானம் நிகதந்தி சந்தஹ தஸ்மாத் விவேகி விரதிம் முமுக்ஷுः சம்பாதயேத்தாம் பிரதமம் பிரயத்னாத். விவேகஜாம் விவேகத்தினால உண்டான விவேகஜாம் அம்புலிருந்து உண்டானது தாமரை இல்லையா, அண்டத்திலிருந்து உண்டானது அண்டஜம். அதனால விவேகத்திலிருந்து உண்டான அந்த மைண்ட், அந்த மென்டல் மேக்கப் இருக்கு. அது என்ன? தீவிர விரக்திமேவ, தீவிரமான வைராக்கியம், தீவிரமான ஒரு வைராக்கியம் ஏவ. இது ஒண்ணுதான் விவேகத்தோடையும் வைராக்கியத்தோடையும் இருக்கக்கூடிய மனிதன். அவளுக்கு தான் அது ரெண்டும் தான், இந்த விவேகம் வைராக்கியம் இந்த ரெண்டு தான் முக்தேகே நிதானம். நிதானம்னா மூல காரணம். முக்தி வேணும்னாக்க அவசியம் என்ன? ரெண்டு, விவேகம் வைராக்கியம். விவேகஜாம் தீவிர விரக்தி, விவேகத்தினால வந்த அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியத்தினால அதுதான் முக்திக்கு மூல காரணம். யார் சொல்றது? நீங்க சொன்னா ஒத்துக்கணுமா? நிகதந்தி சந்தஹா, நம்ம ரிஷிகள் முன்னோர்கள் வேதத்தை படித்தவர்கள் எல்லாம் இததான் சார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நிகதந்தி அப்படின்னாக்க சொல்லுகிறார்கள். கதாயாம் வாச்சி கதசப்தம் நிகதம் அப்படின்னாக்க நிகதந்தி யாரு? சந்தஹா. சந்த் அப்படின்னாக்க சாது புருஷர்கள், ரிஷிகள், விவேகிகள், ஞானிகள், சிஸ்டர்கள், வேதத்தையும் ஸ்மிருதியையும் நன்கு படித்தவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் கூறுவதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினால இதுல இருந்து என்ன தெரியுது? அதுதான் நமக்கு தருவோம். தஸ்மாத் விவேகி, தஸ்மாத் ஆகையினால விவேகி, இந்த விவேகத்தோட இருக்கக்கூடியவன், விரத்தின் வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய முமுக்ஷுஹு, மோக்ஷ இச்சா முமுக்ஷா. அந்த முமுக்ஷா யாருக்கு இருக்கோ அவன் முமுக்ஷு. எவர்களுக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் முமுக்ஷவஹா, முமுக்ஷுஹு. இந்த முமுக்ஷுவானவன் சம்பாதையே, அவன் இதை சம்பாதித்துத்தான் ஆகணும். எப்படி? பிரயத்தனாத், பிரதமம் பிரயத்தனாத், முதல்ல இந்த வைராக்கியத்தை சம்பாதிக்கணும். அதுதான் பிரயத்தனம் பண்ணணும். அவன் முதல்ல வேதாந்தத்துக்கு வருது ஈஸி, பிரம்மத்தை அறியறது ஈஸி. ஆனா இந்த வைராக்கியத்தை அடையிறதுன்னு ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் முயற்சியானது தேவை. அந்த வைராக்கியம் இருந்தே ஆனால் வேதாந்தம் will start working in him. அதனால ஸ்ருதி யுக்தி இது எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு பிரம்மம் ஒண்ணுதான் நித்தியம் அப்படின்றதை நன்கு தெரிந்து நித்யானித்திய வஸ்து விவேக புரிஞ்சுண்டு பிரம்மம் ஆத்மா நித்தியம், தத் வதிரிக்தம் சர்வம் அனித்தியம். ஆத்மா ஒண்ணுதான் நித்தியம், தத் வதிரிக்தம் சர்வம்னா இந்த உலகத்துல ஆரம்பிச்சு எல்லாம் எங்க அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் உள்பட இந்த உலகத்துல என்னால பார்க்கப்பட்ட, அறியப்பட்ட, கேட்கப்பட்ட, காணப்பட்ட பொருள்கள் எல்லாம் பொய் என்பதை அறிய வேண்டும். இதுக்கு பேர் தான் விவேகம்னு பேரு. அதுக்கப்புறம் வைராக்கியம் வரணும். அதுக்கப்புறம் இந்த வைராக்கியம் வந்து விட்டதே ஆனால் மோட்சத்துக்கான எலிஜிபிலிட்டியான அது வந்துவிட்டது. இந்த விவேகத்தோடையும் முயற்சியோட வைராக்கியத்தையும் அடைந்தானேயானால் அவனுக்கு மோட்சமானது இந்த ஜென்மாலே ஜீவனேவ முக்தி, ஜீவன் முக்தி. இந்த ஜீவதசையில இருக்கும் பொழுதே அவன் முக்தனாக ஆக வேண்டும். ஜீவன் முக்தி. அவன் மேல போய் சொர்க்கத்துக்கு போய் அங்க போய் அனுபவிச்சு பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் படிக்கிறன்றதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேற வழி இல்லைன்னு நடந்துட்டு போட்டான். எனக்கு இங்கேயே ஜீவனேவ வரணும். அப்படி பண்றவனுடைய அவன் இறந்த பிறகு அவனுடைய கண்ணு காது மூக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் அந்தந்த பூதங்களோட போய் சேர்த்து விடுகிறது. அந்தந்த பூதங்களோட சேர்த்து விடுகிறது. அவ்வளவுதான். இதுதான் விவேகி ஜீவன் முக்தனுடைய லட்சணம். இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது விவேகமும் வைராக்கியமும். அவன் தான் இப்படி எண்ணங்களை அறிந்தவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரி. இதையும் புரிஞ்சுக்கணும். புமான் அஜாத நிர்வேதா தேஹபந்தம் ஜிஹாசிதம் நஹி சக்னோதி நிர்வேதா பந்தபேதோ மகானசௌ. அஜாத நிர்வேதா, நிர்வேதா அர்த்தம் வைராகியம். எப்படி சார் தெரியுது அப்படின்னா முண்டகோபனிஷத்துல
பரீட்ச லோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேதமாயாத். பரீட்சை பண்ணி பார்த்தான் இந்த உலகத்தை. எல்லாம் பொய்யா இருக்கு, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பொய்யா இருக்கு, எல்லாம் செல்ஃப் சென்டர்ட் தான். பொய் தூக்கி திரிகிறார்கள். அம்மா பாசம், அப்பா பாசம், தாய் பாசம், தம்பி பாசம், புள்ள பாசம் எல்லாம் யோசிச்சு போனா எல்லாம் செல்ஃப் சென்டர்ட். அங்க சொல்ற மைத்ரேய பிராமணத்துல ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, அதே வா பத்யு காமாய பத்தின பிரியம். ஆத்துக்கார் மேல எந்த பொண்ணுக்கும் ஆசை கிடையாதுயா, அதான் உண்மை. ஆத்மனஸ்து காமாய இல்லையா, தனக்கு ஏதோ லாபங்கள் இருக்கு, இந்த ஆளு ஏமாந்த ஆளு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். 2 பேரும் நல்ல மனதொத்த தம்பதிகள் சார்னாக நம்ம புரிஞ்சுக்கணும். வேதாந்த படிச்சு வேணும் புரிஞ்சுக்கணும். இந்த அஷருனால அந்த அஷருக்குனால அந்த அஷருனால இந்த 2 பேரும் கொடுக்கலாம் நல்ல சௌக்கியமா இருந்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப கில்லாடி, அது ரொம்ப கில்லாடி, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதான அர்த்தம். ஏன் சாஸ்திரம் என்ன சொல்றது? எல்லாருக்கும் தன் மேலதான், தனக்கு லாபம்ன்றதுனாலதான் அவன் மேல ஆசையா இருக்கான். தனக்கு லாபம் வைதவியம் வரக்கூடாதுன்னு தான் அதுக்கான மேல அவ ஆசையா இருக்காங்க. இதுதானே உண்மை அப்படின்னு சுத்தியானது அடிச்சு சொல்றது. ஆகையினால இதெல்லாம் நிர்வேதம் எப்போ வரும்? இப்படி பரீட்சை பண்ணி பாக்குறான் இந்த உலகத்தை இல்லையா. உலகத்தை பரீட்சை பண்ணி பார்த்தான்னாக்க அவனுக்கு என்னடா இது எல்லாம் போய் கர்மாவனாலையும் பக்தியினாலையும் எதையுமே சாதிக்க முடியலையே, ஞானத்தினாலதான் சாதிக்க முடியும்ன்ற விவேகம் அவனுக்கு வருது. விவேகம் வருதுன்னாக்க எப்போ வரும்? வைராக்கியம் வந்தாதானே விவேகம் வேலையாகும். அதுக்காகதான் சுதியானது பரீட்ச லோகான் கர்மச்சிதான். ஐயா, இந்த உலகத்துல எல்லாம் கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கிறது இந்த உலகம் எல்லாம் அப்படின்றதை அறிந்த பிறகு நிர்வேதம் ஆயாத், அவனுக்கு வைராக்கியம் வந்து அவன் என்ன முடிவு பண்ணா? நாஸ்திக் அகிருதகிருத்தன, செயல்னால அடையக்கூடியதான மோட்சம் என்பது வரவே வராது. கர்மாவனால ஒரு அகிருதமாக்கிய மோட்சமானது இருக்கான். அது எப்படி பக்தியினாலேயும் ஏதோ ஒரு சாமியினாலேயும் எனக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அப்படின்றதுக்கு அகிருதா மோட்சா கிருத்தேன கர்மா. ஒருத்தங்கிட்ட பக்தி பண்ணான்னாக்கா அது எப்படி சார் அந்த மோட்சம் வரும்? கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு எட்டனா காசு வேணா பிச்சை எடுத்தானாக்கா ஒரு கடவுள் கிட்ட போனான்னாக்கா குரு கிட்ட போனா வரும். மோட்சமானது எப்படி வரும்? அது ஞானத்தினாலதானே வரும். ஞானம் இல்லாதவர்கள்கிட்ட போய் நீங்க போய் அவரை குருவாக எடுக்க முடியும்? வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தத்தோட இருக்கக்கூடிய குருவை மாத்திரம் தானே குருவாக நம்ம வரிக்க முடியும். கண்டவர்கள் எல்லாம் இப்படி குருவாக முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு மூலமாகத்தான் இந்த வேதாந்த விஞ்ஞானமானது நமக்கு கிடைக்கும். அப்படின்றத கண்டுபிடிச்சு அகிருதா மோட்சா கிருத்தேன கர்மனா ந பவதி நாஸ்தி அகிருத கிருத்தேன. அது என்ன? தத் விஞ்ஞானார்த்தம். ஆஹா, இதை அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். இது இவ்வளவு நாள் தெரியாம அசடமடியா யார் பின்னோடியோ போயிட்டு இருந்தோமே அப்படின்னு அவனுக்கு லைட் எரியாது. தத் விஞ்ஞானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே. அவன் ஒரு குருவை நாடித்தான். அவன் எப்படிப்பட்ட குரு? ஆச்சாரிய பகவத் பாதாளுடைய வம்சத்துல வேதாங்களையும் வேதாந்தங்களையும் நன்கு அறிந்த அவனை மட்டுமாகத்தான் நான் குருவாக ஏற்றுக்க முடியும். அந்த குருமேவ அப்படின்றதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு. ஏவ இது நாடித்தான் இது படிக்கும். ஒன்னும் தெரியல, அவர் எதையோ சொல்றாரு, அவருக்கு ஒன்னும் தெரியாது, எந்த உபநிஷத்துல என்ன சொல்லிருக்கு தெரியாது, ஆச்சாரியால பத்தி தெரியாது. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட போனீங்கன்னா என்ன நினைக்கும்? ஒரு அந்த பரம்பரை உருவாயிடும். ஒரு குருடன் இன்னொரு குருடனை தயார் பண்ணிட்டு போடுவான், அந்த குருடன் இன்னொரு குருடனை தயார் பண்ணிட்டான் இல்லையா. அதெல்லாம் உபநிஷத்துல சொல்றது நமக்கு. ஆயம் ஆத்மா பலகீனேன லப்யா. இந்த மாதிரி பலகீனம் இருக்கிறவனுக்கெல்லாம் அந்த ஆத்மாவானது கிடைக்காதுப்பா. அதனால குருமேவ எப்படிப்பட்ட குருவை தேடணும் அப்படின்னாக்க நல்ல வேதாந்தங்களை எல்லாம் அவர் படிச்சிருக்கணும். ஸ்ரோத்ரியனாக இருக்கணும். ஸ்ரோத்ரியனாக இருந்தால் மட்டும் போதாது, பிரம்மனிஷ்டனாக இருக்கணும். சில பேருக்கு பிரம்மனிஷ்ட தெரியும், ஆனா ஸ்ரோத்ரியத்துவம் இருக்காது. அவர் போய் தர்க்கத்துல ஒரு கேள்வி கேட்டானாக்க அவர் பதில் சொல்ல தெரியாது. பெரிய ஞானியா இருப்பார் இல்லையா. அதனால்தான் என்ன சொல்றதுன்னா, இப்ப ரமணர் புக்கெல்லாம் நம்ம படிக்கிறோமே, அவர் சொல்றது கரெக்ட், அவர் பிரம்மனிஷ்டர். ஆனா அவர் சொல்றத நமக்கு புரியுமா? என்ன அழகா சொல்லுவா, சகுந்தலா தேவி கிட்ட போய் என் பையனை நான் அனுப்ப முடியுமா இல்லையா. அவ 35 ஸ்டெப்புக்கு அடுத்து ஆன்சரை சொல்லுவா. அவ கையில போய் என் பையனை படிக்க விட்டா, என் பையன் என்ன அவ்வளவு பெரிய ஜீனியஸ் தானே, அவ கையில போட்டா அவனுக்கு எப்படி புரியும்? அவனுக்கு எப்படி போனோம்? 1வது டீச்சர், 2வது டீச்சர், 3வது டீச்சர், 4வது டீச்சர், 5வது டீச்சர், இப்படி போனாதானே வரும். அத மாதிரி குருவானவர் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். சொல்லி தர தெரியணும். அவர் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கணும். அவர் குரு கிட்ட போய் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கணும். அவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் போது இல்ல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாருன்ற போது அந்த குரு நினைக்கணும், நம்மளும் இப்படித்தானே கேட்டோம்,
இந்த சிஷ்யனை கேட்கிறேன், இவனை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு. இது ரெண்டுமே கண்டிஷன். ஒரு பிரம்மனிஷ்டராக இருந்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்ற லெவலுக்கு நான் வர முடியாது. யாரோ கொஞ்சம் பேர் அவளுக்கு தான் அது. நம்ம எப்படி போனோம் அப்படின்னா ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும், பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. அந்த இடத்துல நிர்வேதம் எப்படி வந்து பரீட்சலோகான் கர்மச்சிதான், இந்த உலகமானது கர்மச்சிதான் லோகம் அப்படின்றதை புரிந்து கொண்டு ஒரு நல்ல குருவை நாடி அவர்கிட்ட வரணும்னாக்க இல்லையா, நிர்வேதம் முதல்ல வரணும். நிர்வேதம்னா வைராக்கியம். அஜாத நிர்வேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாத்தம்னா பிறந்தது, வைராக்கியம் பிறந்த, வைராக்கியம் பிறந்த பிறகு போலாம். இவனுக்கு அஜாத வைராக்கியம் அப்படின்னா வைராக்கியம் வரலன்ற அர்த்தம். அஜாத வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம் ஏற்படாத புமான். புமான் அஜாத நிர்வேதா. ஆச்சாரியர் என்ன மாதிரி பிரயோகம் பாருங்க. வைராக்கியம் இல்லாத அந்த மனிதனானவன் தேகபந்தம், இந்த தேகபந்தம் இருக்குல்ல, இந்த சரீரமான கட்டையை ஜிஹாதித்தும் நஹி சக்தோதி, அவனுக்கு இந்த தேக பந்தத்தை விடவே தெரியல. அவனுக்கு எனக்கும் இந்த பாடிக்கும் சம்பந்தம் இல்லன்றது அவனுக்கு தெரியல. நான் அப்படின்னாக்க இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நான் நினைக்கிறான். நான் என் பேர்ல இந்த பேர்ல இருக்கு, நான் ராஜகோபாலா, நானு எனக்கு தெரியல, ராஜகோபால்னு நினைக்கிறான். அவன் இந்த பாடி தான் எந்துன்னு நினைக்கிறான் இல்லையா. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் எப்போ இந்த பாடியானது பேசுறத நான் பேசிக்கிறேனோ, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தானே இது பேசுறவன் யாரோ என் பாடியில உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கான்னு தன்னை பிரித்து பார்க்க வேண்டாமா? எந்த நான் மூச்சில் இருந்தானா, எந்த நான் தூங்கினானா, எந்த நான் கனவு கண்டானா, அந்த மூணுத்தையும் பாக்குற நான் வேறையாச்சா? ஐ எம் நாட் அ வேக்கர், ஐ எம் நாட் அ ஸ்லீப்பர், ஐ எம் நாட் அ ட்ரீமர், ஐ எம் நாட் அ பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தா அகம் அப்படின்றது அவனுக்கு தெரியவில்லை. அவனால காணப்படுவதற்கு காரணம் என்ன? வைராக்கியம் வரல இன்னும். அவன் இன்னும் கூட அந்த பாடி மேல அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கான். சாப்பிடணும்ன்ற இன்னும் ஆசை இருக்கு, கண்ணாடி பாத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கு, ட்ரெஸ் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. இப்படி இருந்ததுன்னாக்க அவன் இன்னும் அட்டாச்மெண்ட்டை விடலன்ற அர்த்தம். அது எப்படி இருந்தா என்ன, என்ன யாரு பார்க்க போறான்னு என்ன அந்த தைரியம் வர வேண்டாமா அவன் இல்லையா? அவன் வெளியில போகும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணி போவான் சார்னு எப்ப நினைக்கிறானோ அப்போ பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நான் புத்தி இருக்கிறது, அவனுக்கு நிர்வேதம் வரலை. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இந்த தேக பந்தத்தை விடுவதுன்றது ரொம்ப கஷ்டம்பா. நிர்வேதா தூ அசௌ நிர்வேதா மகான் பந்த பேதா. இந்த நிர்வேத, இந்த வைராக்கியமானது பெரிய பந்த பேதம், இந்த கட்டையே தொலைக்கக்கூடிய சாதனம் பாது. அந்த வைராக்கியம் மாத்திரம் வந்துருக்குன்னா இந்த கட்டையை பத்தி நம்ம கவனம், இது தகன யோக்கியம், அதனாலதான் இதுக்கு தேகம்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுவேன். நம்ம போய் தேகம்னாக்க இன்னும் தலைவாரிக்கணும், பவுடர் போட்டுக்கணும்னு நினைக்கிறோம். அது கண்ணாடியில பார்க்கும்போது நமக்கு இது எரிஞ்சு போறான்டா, நாளைக்கு ரெடியா இருக்கான் என் பையன், கையில கட்டையோட வச்சு காத்துட்டு இருக்கான், நாளைக்கு போயிடணும், இதுதானே சார் நினைக்கணும். இதை நினைக்காம அதே சௌக்கியமா இருப்பான். அப்படி இப்போ நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட என்ன எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவோம். இது என்ன ரெடியா இருக்க வேணாமா, நாளைக்கு அந்த அண்ணா போகணும், இதுக்காக வச்சிருக்காருன்னா தேகம்னு பேரு. இல்ல சார் இதுக்கு தேகம் இல்ல, சரீரம்னு பேரு. சரீரம்னா டெய்லி உனக்கு காமிக்கிறது, இதான் சீரியத்தே, இது பாரு டிக்க ஆகிட்டே இருக்கு, நாளைக்கு பாரு இன்னும் கொஞ்சம் மோசமா பாரு, நாளைக்கு பாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். நாளை என்ன வேண்டாமா கிட்ட. அதுக்காக தான் இதுக்கு சரீரம்னே பேர் வச்சேன். நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி பேர் வச்சாங்க? சீரியத்தே இது சரீரம், தட் விச் டிகேஸ். உடம்ப பார்க்கும், கண்ணாடியில பார்க்கும் போது தட் விச் டிகேஸ், அதுதான் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன பாத்துருக்கேன், நான் ராஜகோபால் நாளைக்கு மீட்டிங் போறேன், எனக்கு போய் எல்லாரும் விஷயம் எல்லாம் பண்ண போறாங்க, குட் மார்னிங் எல்லாம் சொல்ல போறாங்கன்னு நினைச்சுன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வைராக்கியம் எங்க இருந்து வருது, இன்னும் கொஞ்சம் ஆசைதான் வரும். இதுதான் வைராக்கியம் இல்லையா. பந்த பேதா அசௌ நிர்வேதா மகான் இல்லையா, பெரிய பந்த பேதா, பெரிய இந்த கட்டையே தொலைக்கக்கூடிய சாதனம் வைராக்கியம். அத மிளக வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கங்க. எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கத்துக்குங்க. இது வேண்டாம் அது வேண்டாம் போதும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப கடைசியா ஒரு முடிவுக்கு எடுத்துன்னு வந்தார். இந்த வைராக்கியத்தை பத்தி நிறைய பேசிட்டேன். 22வது ஸ்லோகத்துல இருந்து 92 வரைக்கும் பேசிட்டேன். போதும், போர் அடிக்க போறது உங்களுக்கு. வேற டாபிக் போலாம். சமதமா அதிசர்க்க சம்பத்தின்னு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டாபிக் இருக்கு, அது உள்ள போலாம். வைராக்கியரஹிதா ஏவ யமாலய இபாலயே கிருஷ்ணந்தி திரிவிதைஹி தாபைஹி மோஹிதா அபி பண்டிதாஹ. பண்டிதனாக இருந்தாலும் இந்த வைராக்கியம் இல்லைன்னா அவன் போய் மாட்டிக்கிறான் பாருங்க. நல்லா படிச்சவர்,
அவருக்கு என்ன ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் சரீரா எதிர்க்கலாம் என்னமா லட்சணங்கள்லாம் சொல்லுவார் தெரியுமா? அவர் இருந்தாரு. அவருக்கு தான் நிறைய அஜ்ஞானம் இருக்கு. இது என்ன பண்றது இல்லையா? நம்ம பாக்குறோம்ல ஏன் அப்படி இருந்தாரு. பண்டிதாக அப்படி வைராக்கியரகிதாக, பண்டிதாக அப்படி அது கடைசி லைன்ல இருக்கு பாருங்க. அப்படி பண்டிதாக எப்படி போடுங்க, பண்டிதாக அப்படி வைராக்கியரகிதாக, வைராக்கியம் இல்லாதவர்களாக இருந்து மோகிதாக, இந்த உலகத்துல அவர்கள் கூட தடுமாறிடுறாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு டிசிஷன் எடுக்கும் போது அதர்வைஸ் தே ஆர் வெல் திங்கிங் பர்சன் தான். சில சமயத்துல அவளை தடுமாறு. மோகம்னா என்ன? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம அதுல போய் மாட்டிக்கிறதுக்கு பேர் தான் மோகம்னு பேரு. நல்லது கெட்டது தெரிஞ்சு எடுத்தா அது விவேகம். நல்லது கெட்டது தெரியாம ஒண்ணு பின்னாடி ஒண்ணு தப்பா போயிட்டானா அவன் மோகின், டெல்யூடட் பர்சன் அப்படின்னு அவன் சொல்றான். இவனே இன்டெலிஜென்ட் விவேகி அப்படின்னு சொல்றான். இவனே டிஸ்கிரிமினேட்டிவ் பர்சன். டிஸ்கிரிமினேட்டிவ் பர்சனுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணா டெல்யூடட் பர்சன். டெல்யூஷன்னாக்கா என்ன? எது நல்லது எது தெரியாது, தான் நினைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கும். சரி இல்லையா? கெடுதல் விஷமா இருக்கும், அதுதான் அமிர்தமா இருக்கும். எது அமிர்தம் நினைச்சுன்னு போறியோ அது விஷமாகி போகும்ன்ற ஒரு விஷமத்தியபதம் பவேட்ன்ற விவேகம் இல்லை என்றால், அது இருந்ததுனால் அது விவேகம்னு பேரு. அது இல்லாதிக்கு விஷத்தை போய் அமிர்தம் நினைச்சுக்கிறது, அமிர்தத்தை போய் விஷம் நினைச்சுக்கிறானா அவன் மோகிதன் அப்படின்னு பேரு. இப்படி பண்டிதாக அப்படி வைராக்கிய ரஹிதாக சன்னு மோகிதாக. எப்படி? ஆமாண்ணா, ஜமாலயே இவ ஆலய, யமலோகத்துல இருக்கக்கூடிய மாதிரி தன் வீட்டுல இருக்கலாம். இந்த படித்த போது வைராக்கியம்ன்றது வரல, உலக விஷயங்கள்ல போய் மயங்கி அவன் என்ன பண்றான், நரகத்துல இருக்கான். நரகமானது எப்படி இருக்கு? ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வ 3 விதமான தாபங்கள் இருக்கு. இந்த தாபங்கள்ல மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இல்லையா, அதி ஆதி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மனக்கவலை அப்படின்னு அர்த்தம். மனசுல கவலை வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆதி. உடம்புல கவலைப்பட்டுதான் அதுக்கு பேர் விசேஷமான ஆதி வியாதி இல்லையா? அதுதான் நங்கநல்லூர்ல கோயிலுக்கு அழகா ஆதி வியாதி அற, மனக்கவலையும் போக்கடிப்பார், உடம்புல இருக்கக்கூடிய வியாதியும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய சுவாமி தான் ஆஞ்சநேய சுவாமி. ஆதி வியாதி ஹரஜன. அது என்ன ஆதி? மனக்கவலைகள் மனுஷனுக்கு அப்படின்னா ஆதி தெய்வீகம் இல்லையா, ஆத்தியாத்மிகம். காசு நல்ல காரியம் பண்ணணும் போகணும் அப்படின்னாக்க, ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, ஒரு பங்கன் நடக்கிறது, ஒரு ஹோமம் நடக்கிறது, ஒரு யாகம் நடக்கிறது, ஒரு அன்னாபிஷேகம் நடக்கிறது, ஒரு உற்சவம் நடக்கிறது அப்படின்னாக்கா போகணும்னாக்க அவனுக்கு தலைவலி, அன்னைக்குதான் உடம்பு சரியில்லாம போகும், போலாமான்னு தோணும். ஜாக்கியமா இருக்கு சார், இன்னைக்கு வேணா ரெஸ்ட் எடுக்கலாமான்னு சொன்னோம், கிளாஸுக்கு போவாண்டாம் போல தோன்றது சார் இன்னைக்கு என்னமோ அப்படின்னு நினைச்சு நம்மளாலேயே நமக்கு வரக்கூடிய துக்கங்கள் இருக்கு இல்லையா? இந்த மனக்கவலை, இந்த ஆதி எப்படி வந்தது? ஆத்மீகம், என்னுடைய ஆத்மாவுனாலேயே வந்தது. தலைவலி கலவலி வேண்டாம், போஸ்ட்போன்மெண்ட், இந்த பேயெல்லாம் உள்ள இருக்கு. ப்ரொக்ராஸ்டினேஷன், டெவில் ஒண்ணு அது எப்ப பார்த்தாலும் வேலை செய்துட்டே இருக்கும். போயேன் என்ன இப்போ 1 hour பொறுத்து போயேன் என்ன இப்போ நம்ம குடியா மூழ்கி போயிடும், இப்படி எல்லாம் கேட்டுட்டே இருக்க. இந்த பேய் எங்க இருக்கு? ஆத்தியாத்மிக பேய் இல்லையா? இது கவலையை உண்டாக்கி கொண்டே இருக்கிற ஆத்தியாத்மிகம். சரி, அதுல இருந்து எல்லாம் நல்லாதான் இருக்கேன், நிஜமாவே போகணும்னு ஆசைதான் சார் எனக்கு. அதெல்லாம் கிடையாது, உடம்புக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் சார்னு கிளம்பலாம். வரும்போது கரெக்டா அட்டி மழை பெய்யறது, என்ன பண்றது? நம்ம கையில இல்ல. ஆதி பௌத்திகம், காத்து அடிக்கிறது இல்லையா, வெயில் காயறது, போக முடியல, இது ஒரு கவலை. இது உடம்பு கவலை. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சுன்னு வந்தா இது ஒரு கழிய. இதுல மண்டை பிடிச்சுன்னு என்னையாவது கிளம்புற அன்னைக்கு இப்படி வந்து சேர்ந்தது, எனக்கு நல்லது போக முடியாது போல இருக்க, பொண்ணு பாக்குறதுக்கு அவெல்லாம் காத்துன்னு இருப்பா, கிளம்ப முடியாம இப்படி ஆயிட்டு அவ என்ன எவ்வளவு கவலைகள் பாருங்க மனுஷனுக்கு. இது ஆதி பௌத்திகமான கவலைகள். அதுக்கப்புறம் இன்னொரு கவலை இருக்கு, ஆதி தெய்வீகம். எங்க சாட்சிகள் சொல்லுவார், கிளம்பும் போது சம்பந்தி வந்து நிற்பார் வாசல்ல. அவருக்கு இதெல்லாம் தெரியாது. என்ன நான் வந்திருக்கும் போது ஒரு கிளாஸுக்கு போறேன்றாரு அவருக்கு தெரியுமா இல்லையா? பொண்ணு போக அன்னைக்குதான் வரும். என்னப்பா நான் வந்திருக்கேன், ஊர்ல இருந்து குழந்தையோட வந்திருக்கேன், நீ என்னப்பா கிளம்பி கிளாஸுக்கு போறேன்ற அப்படின்னு கேட்கும் இல்லையா? இது பாருங்க பிராரப்தம், இது தெய்வீகம். இது நம்ம என்ன பண்ண நம்ம கையில இல்ல. இவர் ஒருவான் நம்ம கண்டாமா எப்படி எல்லாம் பகவான் நமக்கு இடைஞ்சல் பண்றாரு பாருங்க. இவ அனுகூல சத்துருக்கள் மூலமாக நமக்கு இடைஞ்சல் வரும், கிளம்ப முடியாம. இது ஆதி தெய்வீகம். ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக,
ஆதி தெய்வீகாதி தோஷங்கள் போகணும்ன்றதுக்காக தான் சாந்தி பாடத்துல ஓம் சாந்தி 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 3 தடவை எதுக்கு சொல்றோம்? இந்த மாதிரி ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகமானது இந்த 3 விதமான தாபங்கள். கிருஷ்ணந்தி திரிவிதைஹி தாபிதை தாபைஹி, இந்த 3 விதமான தாபங்கள் மனசுக்கு கவலையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 3 விதமான தாக்கத்தினால என்ன கிருஷ்ணந்தி பண்டிதர்கள் கூட பாருங்க இப்படி துன்புறுகிறார்கள். கிருஷ்ணம்னாக்க கிளேசம், மனக்கிளேசம், இது அனுபவிச்சு ஆக வேண்டியிருக்கு இல்லையா? இப்படியா கவலைகள்லாம் வருது. காரணம் என்ன? எல்லாம் வைராக்கியம் இல்லாததுனால்தான். பண்டிதனாக இருந்தாலும் வைராக்கியத்தினுடைய வேலையில் இருந்தாலும் இந்த 3 தாபங்கள் வந்து அவனையும் கெடுக்கிறது. அதனால அவன் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லி, அதனால இப்படித்தான் இந்த வைராக்கியம் டாபிக்க முடிச்சுட்டேன். இப்போ சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும்னு சொன்னேன். வேதாந்தத்துக்குள்ள வரணும்னா 3 விதமான சாதனங்கள், 4 விதமான சாதனங்கள் சொன்னேன். அதுல முதல்ல சொன்னது விவேகம். அதை பத்தி நிறைய விஸ்தாரமா 20 ஸ்லோகத்துல சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 70 ஸ்லோகத்துல வைராக்கியத்தை பத்தி சொன்னேன். இப்போ 3வது என்ன? சமதமாதி சக்க சம்பத்தி அப்படின்னு. சமம், தமம், திதிக்ஷா, உபரதி, ஸ்ரத்தா, சமாதானம், 6 விதமான விஷயங்கள் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிஞ்சின்றாதான் வேதாந்தத்துக்குள்ளேயே வர முடியும். இது இல்லாம நீங்க வேதாந்தத்துக்குள்ள வர முடியாது. வேதாந்த கிளாஸுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 வேணும் அப்படின்னு. அது என்ன 6? சமஹா அப்படின்னா என்ன? விஸ்தாரமா சமத்தை பத்தி ஒரு 20 ஸ்லோகம், தமத்தை பத்தி ஒரு 10 ஸ்லோகம், திதிக்ஷாவை பத்தி ஒரு 10 ஸ்லோகம் சொல்ல போறாரு. நம்ம ஆனா முதல்ல ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? மனசை அடக்குவது என்பதற்கு பேரு சமஹா. மனோ நிகிரஹா சமஹா. ஞாபகம் வச்சுக்கணும். மனசை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? நமக்கு மனசுன்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது தெரியணும். நம்ம மனசு சொல்ற மாதிரி கேட்க கூடாது. நாம சொல்றதுதான் மனசு கேட்கணும். ஏன்னா மனசுன்றது என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். என்னுடைய காரானது என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நான் அதை ரைட்ல போன்னு சொன்னா அது ரைட்ல போகணும். அது நான் லெப்ட்ல டிரைவ் பண்ணா அது லெப்ட்ல போகணும். நேரா போன்னு சொன்னா நேரா போகணும். அது நான் ரைட்ல போன்னு சொன்னா அது லெப்ட்ல போச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். அந்த மாதிரி நம்மளுடைய மனசு நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். நாளை காத்தால 3:30 மணிக்கு நான் எழுந்துக்கணும், 4 மணிக்கு பிளைட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு 3 மணிக்கு எழுதுக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? அதை நம்பாம அலாரம் வைக்கணும் இல்லையா? அதனால மனசு வேலை செய்யாம போயிருது. மைண்ட் என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். அது நான் சொல்றது தானே கேட்கணும் அப்படின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சமம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அது அப்படிதான் சொல்லும். மைண்ட சொல்லதான் சொல்லும். என்ன வா இப்ப போலாம், ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லதான் சொன்னோம். உடனே புத்தி ஆனது கரெக்டா சொல்லணும். ஏன்டா வாழ்க்கையில எத்தனை இட்லி சாப்பிட்டு 10,000 30,000 இட்லி சாப்பிட்டாச்சு, இன்னும் என்ன உனக்கு ஆசை? இன்னும் போல, தண்ணியை குடிச்சிட்டு படி, கையை குடிச்சிட்டு படி, இது என்ன அங்கேருந்து போவையா அப்படின்னு அது கேட்கணும் அந்த புத்தி இல்லையா? அந்த புத்தி கேட்கணும். அப்பதானே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி மைண்ட் கண்ட்ரோல். அப்புறம் சமஹான்னு பேர் அதுக்கு. தமஹான்னு அடுத்தது. தமஹான்னா இந்திரிய கண்ட்ரோல் இல்லையா? பாக்குறதெல்லாம் கண்ணு கேட்கும், மூக்கு கேட்கும். அதெல்லாம் பண்ண முடியுமா? நம்ம டெய்லி 25 படம் ரிலீஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் போய் பார்க்குமா? இது இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். மூக்கை கண்ட்ரோல் பண்ணோம், காதை கண்ட்ரோல் பண்ணோம், கண்ணை கண்ட்ரோல் பண்ணோம், வாயை கண்ட்ரோல் பண்ணோம், உடம்பை கண்ட்ரோல் பண்ணோம். சுகத்துக்கு ஆசைக்கு எப்ப பார்த்தாலும் கம்ஃபர்டபுளாவே உட்காரணும்னா உடம்பு உட்காரணும், தரையில படுக்கணும் 4 நாளைக்கு ஒரு தடவை. அப்பதான் பழக்கம், வைராக்கியம் வரும். இல்லன்னாக்கா சார் பெட் இல்லையா, நான் படுக்க மாட்டேன் சார், நான் வேணா நின்றுட்டே இருக்கேன் சார், என்ன போ, யாரு வேணான்னு பொறுக்க வேணும் இல்லையா? எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த கண்ட்ரோல் வருது இல்லையா? இதுக்கு பேர் தமம். இந்த கண்ட்ரோல் யாருக்கு இருக்கானோ அவன் தான் வேதாந்தத்துக்குள்ள வரணும் இல்லையா? இப்படி முடியலன்னா அப்பா வேதாந்தத்து பக்கம் எல்லாம் வராத, நீ இன்னும் கொஞ்சம் ஜாலியா போய் விவேகானந்தா என்ன சொன்ன, ஃபுட்பால் மேட்ச் பாரு, நீ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படுற, உனக்கு இன்னும் டைம் இருக்கு, கோ அண்ட் என்ஜாய், இங்க வராது, இங்க வந்து அதை நினைச்சுட்டு உட்காராது அப்படின்னாரு. தமம். ரொம்ப உபரமஹா. அடுத்தது உபரமஹான்னா உண்மையான அர்த்தம் சன்னியாசம். அது இப்போதைக்கு மறைச்சிடுவோம் நாங்க முதல்லயே. உபரமஹான்னா என்ன அர்த்தம்னா எல்லா என்ஜாய்மெண்ட்டும் சாமியமாக உபரமமாக ஆகிவிட வேண்டும். எந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தியாகத்துல ஒண்ணுதான் மோட்சமே இருக்கலாம். எது வந்தாலும் தியாகம் பண்ணும். போயாச்சும் ஆத்துல 1,00,000 ரூபாய் திருநா எடுத்துன்னு போயிட்டானா சரிப்போ, அது சனி எப்படி வந்ததோ அவன் எடுத்துன்னு போய் செலுத்துமா இருக்கான், அதுக்காக நான் கவலைப்படக்கூடாது அப்படின்ற தைரியம் வரணும். இப்ப அப்படி இருக்கா? ஒரு 500 ரூபாய் கீழே வந்துச்சு,
ரூபாய் போஸ்ட், அது எவ்வளவோ உனக்கு வர துட்டெல்லாம் எவ்வளவு ஆபீஸ் ஏமாத்தி வந்த துட்டு தான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். போனா போட்டோமே, போயிட்டு இப்ப இனிமே ஜாகிரதையா இருக்கலாம், அவ்வளவுதான் அதுக்கு வழி. அது போயிடுச்சே 1 லட்சம் போயிடுச்சு நான் போட்டேன் என்ன அது வரணும். அந்த அன்அட்டாச்ட் பாவம் வருது, இது வித்ராயல் ஆட்டிடியூட்னு பேரு. இதுதான் தியாக மனப்பான்மை இல்லையா? அதை என்ன பண்ணுவோம், இனிஷியலா என்ன சொல்றோம், ஸ்வதர்ம அனுஷ்டானம் தான் உபரதி அப்படின்னு சொல்றது வழக்கம். 2 விதமான எக்ஸ்பிளனேஷன் உண்டு உபரதிக்கு. ஸ்வதர்ம அனுஷ்டானம், அவாவாளுடைய காரியத்துல போக்கஸ் பண்ணுங்க. யார் கைக்குமே ஒரு வித்ராயலா இருங்க, ரொம்ப க்ளோஸா போய் ஈசிக்காதீங்க. ஈசிக்கொள்ளாமல் இருக்கும் தன்மைக்கு பேரு தான் உபரதி. ஞாபகம் வச்சுங்க, யாரோடையும் ஈசிக்காதீங்க. யாரோட ஈசிச்சாலும் யூ ஆர் கோயிங் டு பி இன் ட்ரபிள் இல்லையா? ரொம்ப போய் அப்படியே ஈசிச்சுங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் அவர் தான் சார் எனக்கு எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணி, இதெல்லாம் எமோஷனல் அட்டாச்மெண்ட். யாரோடையும் ஈசித்து காலையில அவர்களால உங்களுக்கு துக்கம் வருது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவரை நீங்க நம்பினீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரால் உங்களுக்கு துக்கம் வரப்போகிறதுன்றது புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாம எல்லாரும் என்ன பண்றாங்க, எமோஷனல் அட்டாச்மெண்ட். இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாரோடையும் இன்டெலக்சுவல் அட்டாச்மெண்ட் தான்ன்றதுதான் உபரதி. திதிக்ஷா பொறுத்து கொள்ளும் தன்மை, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். திதிக்ஷான்ற கவச்சம் எல்லாத்தையும் பொறுத்து, இரிட்டேட்டே ஆகக்கூடாது இல்லையா? அங்க போனாக்க இரிட்டேஷன் எதுக்கு, நீங்க உங்களால என்ன பண்ண முடியும் இல்லையா? அது அப்படிதான் இருக்கும் உலகத்துல எல்லாம். அதாவது அப்படி நெருப்புனா சுட்டுதான் இருக்கும், தண்ணினாக்கா அது குளுமையாதான் இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா சில்லுன்னு தான் ஆகும். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனாக்க என்ன பண்றது இல்லையா? எது எது எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருக்கும். அதனால ஒரு காலம்னாக்க வசந்த ருத்துவம்னா இப்படிதான் இருக்கும், சரத் ருத்துவம்னா இப்படிதான் இருக்கும், ஹேமந்த் ருத்துவம்னா இப்படிதான் இருக்கும், வருஷ ருத்துவம்னா இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? புரிஞ்சு கொள்ளாம போய் எமோஷனலா போய் டென்ஷன் ஆறுது, இரிட்டேட் ஆறுது, இதெல்லாம் கூடவே கூடாது. வேதாந்திக்க அழகே கிடையாது. எல்லாரையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையானது வரணும். அடுத்தது சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா. ஸ்ரத்தா குரு வேதாந்த வாக்கியேஷு, வேதாந்தத்துல ஒரு ஸ்ரத்த வரணும். கண்ட விஷயங்களுக்கெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. வேதாந்தத்துலதான் ஆச்சாரியால் பாஷ்யத்திலையும் வேதாந்தத்திலையும் அதை படித்த குருவினிடம் மட்டும்தான் உங்களுக்கு ஈடுபாடு வரணும். அந்த குருவெல்லாம் நம்ம வச்சுக்கொள்ள முடியாது. உபனிஷத் படிச்சவர் யாரோ அவரோட மொத்தம்தான் பழக்கம். எனக்கும் அவருக்கும் தான் கனெக்ஷன். அந்த உபனிஷத்துக்கு படித்தவர்கள் யாரோ, அதுக்கு வியாக்கியானங்கள் எழுதியவர் படித்தவர் யாரோ அவர் தான். அந்த வார்த்தையை தான் நான் நம்ப முடியும், இல்ல நிச்சய பிரமாணத்தை நம்ப முடியாத இல்லையா? அதுல வேதாந்தம் ஒண்ணுதான் ஒரே பிரமாணம். அது வேதாந்த வேத்தியமா இருக்கக்கூடியது பிரம்மம் ஒண்ணுதான். அந்த பிரம்மத்தை அடையணுமேயானால் வேதாந்தம் தான் வேணும். வேதாந்தம் வேணுமேயானால் குரு வேணும். குரு வேணும்னா அந்த வேதாந்தத்தை அறிந்த குரு சோத்திரியனாகவும் இருக்கணும், பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும். அவன் தானே குரு. பிரம்மனிஷ்டனாக இருக்கணும், ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும். இப்படிப்பட்ட குருவைத்தான் நான் ஆட முடியும். ஆலன் சத்திரிய பையனை குருவா வச்சுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி வேதாந்த குரு வாக்கியானம் அப்பதான் எனக்கு சிரத்த வரும். வேதாந்தத்தினுடைய வாக்கியத்துலதான் சிரத்த வைக்கணும். இவர்கள் 2 பேர் மேலதான் சிரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தார். அப்புறம் சமாதானம். எந்த காரியம் பண்ணாலும் ஒரு சித்த ஏகாகிரதா, சித்தத்தை ஒருமுனைப்படுத்த வேண்டும். எதை கேட்டாலும் அதை ஒருமுனையாக தெரிந்து அது உண்மை என்று நம்பி அதன் வழியிலேயே நடக்க வேண்டும் இல்லையா? இதுக்கு சமாதானம். இப்படி 6 குவாலிபிகேஷன்: சம, தம, உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு 6. சமோதம திதிக்ஷோ உபரதி ஸ்ரத்தா ததः பரம் சமாதானம் இதி புரோக்தம் ஷடேவ ஏதே சமாதயா. இது வரைக்கும் சமாதயான்னு சொல்லிட்டே வந்தேன். இப்பதான் நான் அந்த விஷயத்தை உனக்கு உடைக்கிறேன்பா. சமஹா சாந்தி, தமஹா இந்திரிய நிகிரகம், திதிக்ஷா பொறுமை, உபரதிஹி இல்லையா? உபரத்தினா வித்ராயல் ஆட்டிடியூட். யாரு கையிலையும் ஈசிக்கிறதுன்றதே கிடையாது. கேட்டா உண்டு, அவ்வளவுதான் பதில் சொல்லணும். நானா போய் சாப்டர் பாக்ஸ் மாதிரி சொல்லவே முடியாது. கேட்டா ஹெல்பிங் அன்லஸ் கேட்டீங்கன்னா வரவே வராது. கேட்டாதானே தர்மத்தை சொல்லணும். தர்மத்தை கேட்காமையே நீங்க சொல்லப்படாதுன்னு இருக்கு. கேட்டாதான் சொல்லணும். அபத்தாய கதாசித்து அப்படின்னு வேற சொல்லிருக்கு நமக்கு. இதுதான் உபரதி. அது வரைக்கும் அன்அட்டாச்சா இருக்கணும் நீங்க. உபரதி. அப்புறம் ஸ்ரத்தா, குரு வேதாந்த வாக்கியானம் ஸ்ரத்தா, விஸ்வாசா அப்படின்னு அர்த்தம். ததப்பரம். இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அது என்ன?
சமாதானம், சமாதானம் சித்த ஏகாகிரதைன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு கமிட்மெண்ட், அதுதான் தபசு. எதை சொன்னாலும் அதை கூர்ந்து கவனிக்கிறது. கவனிப்பதோடு மட்டுமில்ல, அது உடம்புல வாங்கிக் கொள்வதுமாக நிற்க அதற்கு அதுக்கேத்த மாதிரி நிக்கணும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் சமாதானம் இது புரோக்தம். இந்த 6 சமதம திதிக்ஷா உபரதி ஸ்ரத்தா சமாதானம் ஏதே ஷட் இல்லையா? இந்த 7 தான் சமாதயா இது புரோக்தம். சமாதின்னு இததான் சொன்னோம். சமாதி இல்ல, சம் முதலிய சம முதலிய சமாதயா இது புரோக்தம், இதுதான் சொல்லப்பட்டது. அதுல சமஹான என்ன அப்படின்னு சொல்ற, ஏகவிருத்தியைவம் மனசஹா ஸ்வலக்ஷ்யே நியதஸ்திதிஹி சம இத்யுச்யதே சத்பிஹி சமலக்ஷண வேதிபிஹி. இந்த சமத்தினுடைய லட்சணத்தைக்கெல்லாம் அறிந்தவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதைத்தானே நாம தெரிஞ்சு கூடணும். யாரோ ஒருத்தவன்றா எனக்கு தெரியும் சார் சொல்லணும், அவன் பின்னாடி போயிட்டு அவரை குருவான வச்சுக்க முடியுமா? சமவித்தா இருக்கணும். வேதாந்தம் படிச்சிருக்காரா, ஆச்சாரியார் பாஷ்யத்தை படிச்சிருக்காரா, அதுதான் கணக்கு. அது 2 இருந்தால் மட்டும்தான் என் நமஸ்காரம். அப்படி ஒரு விஷயம் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. சில சீக்கிரட் எல்லாம் இல்ல, பாக்கி பேருக்கு எல்லாம் போனா இந்த ஜென்மா இல்ல. ஏன்னா மோட்சலட்சுமி வேணும்ன்ற வாழ்க்கை நான் சொல்றதை கேளுங்க. மோட்சலட்சுமி வேணும்னா தான் இல்ல சார், எனக்கு துட்டு லட்சுமி தான் வேணும்னா நீங்க யார வேணாலும் போங்க, யார் வேணாம்னு சொன்னது. இது மாதிரி பண்ணணும்னாக்க ஏகவிருத்தியாயேவ மனசா, அந்த பிரம்மத்தை அறியணும், பிரம்மத்தை அறியணும், மோட்ச சாம்ராஜ்யம் எனக்கு வேணும், அத்வைத சாட்சா்காரம் வேணும் என்ற மனசோட இருக்கக்கூடியது ஸ்வலட்சிய, அதே லட்சியமாக வைத்துக் கொண்டு, நியதமாக வைத்துக் கொண்டு, நியதஸ்திதி அந்த கட்டுப்பட்டு அதிலேயேதான் போக்கஸ். ஆச்சாரியால் பாஷ்யம் சங்கர சாட்சாத் சங்கரா. இந்த ஜென்மனி, இந்த ஜென்மால எந்த ஜென்மாவா இருந்தாலும் சரி, ஒருத்தர் தான் சார் எனக்கு குரு, ஆச்சாரியால் தான், ஆதிசங்கர பகவத்பாத ஆச்சாரியால் தான் அப்படின்ற ஒரு திதியை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி யார் இருக்கிறானோ அவனுக்கு சமஹா இது உச்சதே. இதுதான் சமம், இதுதான் சத்பிஹி. சத்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா, நம்ம அவ போன வழியில தான் நம்ம போனோம். பூர்வைகி பூர்வத்தரம் கிருதம் நமக்கு பகவான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நான் யார பக்கத்து வீட்டுக்காரன் அவர் உபாசிச்ச தெய்வத்தெல்லாம் நான் உபாசிக்க முடியாது. எங்க அப்பா என்ன தெய்வத்தை உபாசிச்சாரோ அதைத்தான் உபாசிப்பேன். நடுவுல 1000 பேர் வந்து குட்டி போகும், 1000 தெய்வங்கள் வரும் போகும். ஐ எம் நாட் வரிட். எங்க தாத்தா என்ன பண்ணார், எங்க முன்னோர்கள் எதை வணங்கினார்கள் அந்த தெய்வம் தான். அதுதான் பஞ்சாயதன பூஜை. ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரன், இந்த 5 பேரை தவிர எனக்கு எதுக்கு, அவரெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? இந்த ரூபம் தான் அப்படின்னு அந்த ட்ரெடிஷன்ல ஒரு பற்று வேணும். சம்பிரதாய வித்து அசம்பிரதாய வித்து சர்வசாஸ்திர விதகாப்பி மூச்சவத்து. யாரோ ஒருத்தர் குருன்னு போயிட்டு அவருக்கு ஒண்ணும் தெரியல, நம்ம சம்பிரதாயம்னா என்னன்னு தெரியல, ஆச்சாரியால ஒண்ணும் தெரியல, அவருன்னா மூர்க்கனை எப்படி நீங்க தள்ளுவீங்களோ அந்த மாதிரி தள்ளி விடுங்கன்னு ஆச்சாரியார் சொல்றாரு. அசம்பிரதாய வித்து நம்ம சம்பிரதாயத்துல இல்ல, அத்வைத சாட்சாத்கார சம்பிரதாயத்துல இல்லாத ஒருத்தர் வந்தாருனாக்க மூர்க்கன். அவர் இஸ் நாட் மை குரு, இந்த மூர்க்கன். அவரை மூர்க்கவத்து உபக்ஷணீயா, இந்த கமிட்மெண்ட் வேணும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு பகவத்கீதை. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேம் ஆஃப் மைண்டோட இப்படிதான் சத்பிஹி சத்துக்கள் தான் இதைதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் சமஹா அப்படின்னு சமலக்ஷண வேதிபிஹி. சமத்தினுடைய லட்சணத்தை அறிந்த முன்னோர்கள் பண்டிதர்கள்லாம் இப்படித்தான், ரிஷிகள்லாம் வேதங்களை பார்த்து தொடுத்து சிஸ்டர்களாக இருந்து அதை பார்த்து நமக்கு எல்லா தர்ம சாஸ்திரங்களையும் படிச்சு, உபாசனா சாஸ்திரங்கள்லாம் படிச்சு, வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சு, கர்மகாண்டங்கள்லாம் படிச்சு, இப்படி வந்த சிஸ்டர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சிஸ்டர்களாக இருக்கக்கூடிய சமலட்சணத்தை அறிந்தவர்கள் சமம் என்று இந்த ஒரே விற்பியோட லட்சணம், அந்த பிரம்மத்திலேயே மனசை அடக்கி வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வேதாந்தபரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துல மனசை வைக்கக்கூடியதுக்கு பேர் தான் உண்மையிலேயே சமம்னு பேரு. ஆனா இந்த சமம் வருமா அப்படின்னா இந்த சமம் வரத்துக்கு நாளாகும். இது ஒரு குவாலிபிகேஷன் அட்டைன் பண்ணும். உத்தமம், அப்புறம் மத்தியமம், ஜெகன்யம் அப்படின்னு 3 இருக்கு. உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு இருக்குப்பா. அது உத்தமமான சமம் மைண்ட் கண்ட்ரோல் சில பேருக்கு வரும், மத்தியமமான சில பேர் என்ன பண்ணுவாங்க, உத்தமமான இருக்க ஒரு ஹிண்ட் கொடுத்தேன்.
உத்தமமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தன்னை தவிர மனசுன்னு ஒண்ணு இல்ல, பிரம்மன் தான் இருக்குன்னு நிர்விகல்ப சமாதியில இருக்கக்கூடியவர்கள் உண்மையான சம அதிகாரி. அவர்தான் உத்தமன். மத்தியமத்துல இருக்கவர்கள்னா வேதாந்தத்துல இருக்கிறதெல்லாம் சதா சர்வகாலம் படிச்சு அப்பப்போ சமாதிக்கு போய் சவிகல்பக சமாதியில போறவர்கள். மூணாவது என்ன தெரியுமா, அதான் ரொம்ப ஆச்சரியமாங்க, எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தை படித்துக் கொண்டு ட்ரை பண்ணிட்டே இருக்க பிரம்மஞானியாக ஆகணும்னு 24 hours வேதாந்தத்திலேயே இருந்து கொண்டு இவா ஜெகன்யம், இவால் தான் அதமா அப்படின்னாக்க நீங்க பாத்துங்க. நம்ம இப்ப நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எது உத்தமனோ அவன் தான் அதமன். அதுக்கு மேல சகுண பிரம்ம சாட்சா்காரத்துக்கு ட்ரை பண்றான், அதுக்கு மேல நிர்குண பிரம்ம சாட்சா்காரத்துக்கு ட்ரை பண்றான் அப்படின்றதெல்லாம் சமத்தை சொல்லிக் கொடுக்கும் போது ஆச்சாரியால் நமக்கு அந்த வேதாந்தத்தினுடைய நுவான்சஸ் எல்லாம் அப்படி கொடுத்துருக்கார். இதனுடைய மேல்பாகத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்.